இங்க ஒருத்தன் அவனோட வீட்டுக்கு வெளியே மாடு கத்துற மாதிரி சவுண்டு கேட்டதோ என்னன்னு பாக்குறதுக்காக வெளியே வந்திருப்பான். இதே நேரத்துல வானத்துல இருந்து வந்த ஒரு எரிக்கல்லுமே இந்த கிராமத்தோட மத்தியில வந்து விழுந்திருக்கும். விழுந்தது சாதாரண எரிக்கல்லா தான் இருக்குன்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு தீயாத்மா வெளியே வந்து அந்த கிராமத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கு. இப்ப வெளியே வந்தா அவனுமே காலையில வெடிஞ்சதால தன்னோட மாட்டுல பாலை கறந்து அதை பால்காரங்கிட்ட ஊத்துறதுக்காக கொண்டு போவான். அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பால்காரங்கிட்ட பால் ஊத்திட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா இவன் பால் கொண்டு போய் ஊத்தும் போது மட்டும் அந்த பாத்திரத்துல பாலுக்கு பதிலா ஒரே ரத்தமா இருக்கு. இதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து இந்த மாட்டை காட்டுறாங்க. அந்த சாமியாருமே இந்த மாட்டை பார்த்துட்டு இந்த மாட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்லி உடனே அதை கொலை பண்ண சொல்றாரு. ஆனா அந்த ஊர் மக்கள் யாருமே இந்த விஷயத்த நம்பாததால அந்த மாட்டோட ஓனர் கையில வெந்தயத்தை கொடுத்து அந்த மாட்டை சுத்தி வர சொல்லும் போது அவனுமே சுத்தி வந்து அவனோட கையை ஓபன் பண்ணி பார்ப்பான். அப்ப பார்த்தா அந்த கையில கொடுத்த வெந்தயம் கடுகா மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாட்டுக்குள்ள பேய் இருக்காது, இவனுக்குள்ளதான் அந்த பேயுமே இருக்கும். அதனாலதான் வெந்தய கடுகாவுமே மாறி இருக்கு. இது எதுவுமே தெரியாத அந்த ஊர் மக்களும் அந்த மாட்டை கொள்ளலான்னு போகும்போது ஒரு வயசான பாட்டி வந்து அந்த மாட்டை அவுத்து விட்டாங்கிறது தப்பிக்க வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த மாட்டை விடாம அதை கொள்ளலான்னு துரத்திட்டு போகும்போது இந்த கிராமத்துல விழுந்த விண்கல்ல ஆராய்ச்சி பண்றதுக்காக நம்ம ஹீரோவுமே ஊருக்குள்ள வந்திருப்பான். இப்ப இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த ஊர் மக்களை அடிச்சு போட்டுட்டு அந்த மாட்டையுமே காப்பாத்திடுறான்.